ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ், அதாவது வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாம் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளான மெத்தட் தான். ஒரு இன்டர்நெட் இருந்தால் காணும். ஸோ உங்களுடைய வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி office.com அப்படி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதில் ரெண்டாவது ஆப்ஷன் ஃப்ரீ மைக்ரோசாஃப்ட் அண்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட். கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் சைன் இன், சைன் அப் ஃப்ரீ அண்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஏற்கனவே இருந்தால் சைன் இன் பண்ணலாம், இல்லைன்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீ, அதாவது ஃப்ரீயாக தான் இது யூஸ் பண்ண இயலும். நான் ஏற்கனவே இருக்கிறதால சைன் இன் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஜிமெயில் அட்ரஸ் கேட்கும். என்னுடைய ஜிமெயிலும் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டும் ஒரே அட்ரஸ் தான். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லாத ஆட்கள் சைன் அப் பண்ண வேண்டி வரும். ஸோ சைன் அப் பண்ண தெரியாதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோ போட்டுடலாம். இப்போ நான் எக்ஸல், வேர்ட் எல்லாம் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறேன்ட்டு தான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இமெயில் அட்ரஸை டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதால ஸ்பீட் ட்ரை ஆகுது. பாஸ்வேர்ட், சைன்இன் கொடுங்க. சர்வ் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ ஆட்டோ சர்வ் கொடுத்துடலாம். லாகின் பண்ணிக்கலாம். எஸ் கொடுங்க. அதுக்கு நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் ஓகேயாக இருக்கும், இல்லாட்டி ஸ்லோவாக தானே இருக்கும். ஸோ அப்படி நிறைய ஆப்ஷன் வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணதெல்லாம் வந்திருக்கு. இங்கால ஓரத்தில் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக், ஒன் ட்ரைவ், டீம்ஸ், ஒன் நோட் அண்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம வேர்ட் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். பிளாங்க் டாக்குமெண்ட் நான் எடுக்கிறேன். என்னுடைய பிசியும் இன்டர்நெட் கனெக்ஷனும் ஸ்லோன்றதால கொஞ்சம் லோட் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய ஸ்பீட் இன்டர்நெட் வெல் கம்ப்யூட்டர் இருக்குமெண்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை. வேர்ட் ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இதில் லேட்டஸ்ட் வேர்ஷன் தான் இருக்கும். வேர்ட், எக்ஸல் எல்லாமே லேட்டஸ்ட் வேர்ஷன். ஸோ இதுக்கு நான் சும்மா டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ எப்படி சர்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சர்வ் பண்ணக்குள்ளே எதுவும் கேட்கும், ஆக்டிவேஷன் கேட்குமெண்டு. ஸோ சர்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முதல் நிறைய ஆப்ஷன், அதே மாதிரி டூல் பார் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஹோம், இன்செர்ட், லே அவுட் நிறைய அதே மாதிரி இருக்கும். அதோட இது ஆன்லைனில் சர்வ் ஆகிக்கொண்டு இருக்கும், இலவாக பேக்கப் பண்ணிக்கொள்ளிடும். ஸோ இதுக்கு ஃபைலுக்குள்ளே போய் சர்வ் ஆஸ் கொடுப்போம். கொடுத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். சர்வ் காப்பி ஆன்லைன், இதை கொடுத்தீங்கன்னா ஆன்லைனில் சர்வ் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் காப்பி
வேர்டில் டவுன்லோட் பண்ணியா பிடிஎஃப்பில் டவுன்லோட் பண்ணியான்னு இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நான் பிடிஎஃப்பை கொடுத்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆகிறத பார்த்துக்கொள்ளையிலும். ஸோ பிடிஎஃப்பில் டவுன்லோட் ஆகியது. இப்படித்தான் நீங்கள் யூஸ் பண்ணியலும். இது ஒரு சிம்பிளான மெத்தட். உங்களுக்கு வெல் இன்டர்நெட்டும் நல்ல ஒரு பிசியும் இருந்தால் ஓகே, வேறு எதுவுமே தேவையில்லை. இதே மாதிரி எக்ஸல் blank இதே போல் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். நம்ம இதில் அடுத்ததாக நம்ம எக்ஸலில் ஃபுல் ஆரம்பத்திலேருந்து ஃபுல்லாக ஒரு சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எக்ஸல் படிக்கணுமுன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், வீடியோஸ் இருக்கும். A to Z வீடியோ ஃபுல்லாக என்னென்ன விளக்கம் அட்வான்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு கோர்ஸாகவே. உங்களுக்கு எக்ஸல் படிக்கணும்னு ஆர்வமாக இருந்தால் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். இப்படித்தான் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, அடுத்த வீடியோவை செஞ்சு போட்டுடலாம். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு செஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.